ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து இன்னைக்கு பைத்தான் ப்ரோக்ராமோட எக்ஸாம் வந்திருக்கும். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டருக்குரிய அரியர் எக்ஸாம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம் வந்து இருந்திருக்கும். இன்னைக்கு நடந்த காலையில் மற்றும் மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையில் பார்க்க போகிறோம். ஈஸியாக வந்திருக்கா இல்லை கஷ்டமாக வந்திருக்கா அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து February 6 வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த லீவில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் படிக்க முடியும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்திருக்கு, கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரோக்ராமேட்டிக்கே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஓவராலாக காலையில் நடந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கமெண்ட் அப்படியே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், இன்னைக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டியை ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மீடியமாகவும் கஷ்டமாக வந்திருக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அரியர் எக்ஸாமாக இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலர் ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்காம போயிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக மீடியமாக தெரிஞ்சிருக்கலாம். மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. செம்ம இன்னைக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மத்தியானம் நடந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு, மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். ஸோ இந்த வட்டம் வந்து அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மீடியமாகவும் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம கமெண்ட் அப்படியே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாலை வந்து மீடியமாக வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமை நினச்சி ஃபீல் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்குரிய இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா February 6 வந்து எக்ஸாம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா February 2. ஸோ இன்னைக்கு கரண்ட்டாக வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 நாள் வந்து டைம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து February 9 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து லீவ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு வந்து 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதில் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து M1க்கு தான் படிக்கணும், மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ். அப்படிங்கிறப்போ இந்த 3 நாளில் ஒரு நாள் இல்லாட்டி வந்து ஒரு 2 நாள் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு வந்து எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு February 3, February 4, February 5 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு, ஏன்னா உங்களுக்கு 6th February வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் படிக்கிறது பெஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நாள் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு February 6 வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 7, 8 வந்து ஒரு டைம் இருக்கும். அந்த 2 நாளில் வந்து நீங்கள் பேலன்ஸை ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு 3 நாள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 4 and 5 இந்த டைமில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட், 5th யூனிட், 2nd யூனிட் இதெல்லாம் வந்து 4ஆம் தேதி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1வது யூனிட், 3வது யூனிட் 5ஆம் தேதி படிங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நைட் வந்து ரீகால் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் படிக்கீங்களோ இல்லை கடைசியாக வந்து எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த ஆர்டரில் வந்து ரிவைஸ் பண்ணி அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆனால் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதியுமே வந்து கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்கனாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நீங்கள் முக்கியம் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த 3 நாள் லீவில் கண்டிப்பாக ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு பிளானிங் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நடந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கொஸ்டின் வேணால் கொஞ்சம் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ்க்குலாம் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கஷ்டமாக வந்துடும். பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கல. அப்படிங்கிறப்போ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இருக்குது. இதில் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. மீடியம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்க பாருங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிக்கோ அந்த மாதிரி படிக்க பாருங்கள்.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் வந்து காலையில் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கு, கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்திருக்கு, கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கமெண்ட் ஆப்பில் நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு எதுவும் பிளானிங் இருக்குது, இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நல்லா ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.